சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற செடிகளுக்குள்ளே நின்றார். மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். ஆமென். நான் கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். இதே 1வது அதிகாரத்துல சகரியாவுக்கு 8வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது என்று 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8வது மாதத்தில் உண்டான வார்த்தையே கர்த்தருடைய கோபத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 8வது மாதத்தில் உண்டான வார்த்தை. ஆமென். அவ்வளவுதான். இங்க பாரு, அன்னைக்கு பிதாக்கள் அப்படி இப்படி பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை கேட்கல. அதனால என்னாச்சு, அவங்களுக்கு என்னெல்லாம் இவங்களை அழிப்பேன்னு சொன்னாரோ அது எல்லாம் பலித்ததே அப்படி சொல்லிட்டு 8வது மாதத்தில் அந்த கோப வெளிப்பாடு வந்து சகரியா மூலம் உரைக்கப்படுகிறது. அதன் பிறகு 11வது மாதம் 7வது வசனத்தை வாசிங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் மாதம். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் 11ஆம் மாசம் தான் பேசிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கோபத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரால இருக்க முடியல. இந்த பிள்ளைங்களை கோபத்துல அடிச்சிட்டு அதுக்கப்புறம் யார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைங்க பெற்றோர் முன்னாடி ஓன் அழுதுட்டு வெளியே போய் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. அதனால சில பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னன்னா, எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரா அப்படின்னு. ஏன்னா அடிச்ச ஐஸ்கிரீம் அடிச்சு ஏதாவது கோபப்பட்டா அவ்வளவுதான். ஆமென். சில டைம் ஏதாவது கோபத்துல ஜாஃபியை திட்டேன்னா அவருடைய ஃபேஸ் அப்படி வச்சுட்டு, சரி போட்டுமா, வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், எனக்கு இப்போ வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு போதும். அதனால சில பிள்ளைங்களுக்கு என்னன்னா ஏதாவது கோபப்பட மாட்டாங்க. 8ஆம் மாதத்துல அப்படி அவர் பேச பிதாக்களை பாரு, ஒருத்தரை விட்டு வைக்கல. அப்படி ஒரு கோபத்துல பேசிட்டு 11வது மாதத்துல மறுபடியும் வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை உண்டாகும் போது ஒரு காட்சி, அந்த காட்சி தான் மிருது செடிகளுக்கு இடையிலே ஒரு புருஷன் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். இது எதை காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று அவருடைய ஜனத்தை காண்பிக்கிறது. சிறுமை, நெருக்கம், இது நடுவிலே அவருடைய ஜனத்தோடு கூட யார் நிற்கிறார் தெரியுமா? ஒரு புருஷன் நிற்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீ நடப்பது தண்ணீர், நீ நடப்பது அக்கினி, ஆனால் நீ தனியாக இல்லை. உன்னோடு கூட உனக்காக ஒரு கர்த்தர் நிற்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக நிற்கும் இயேசு, நமக்காக நிற்கும் இயேசு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக நிற்கும் இயேசு, எனக்காக நிற்கும் இயேசு. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக எனக்காக நிற்கும் இயேசு. அவர் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத. அப்போ இது ஒரு ரெஸ்டரேஷனை காண்பிக்கிறது. அவர் மறுபடியும் 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 கட்டி எழுப்புவார், மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். நல்ல கரங்களை சட்டி ஓ ஜீசஸ். மிருது செடிகளுக்கு நடுவில் ஒரு புருஷன் நிற்கிறார். 8வது மாதத்திலே கோபத்தின் வெளிப்பாடு வந்தது உண்மைதான். இந்த 11வது மாதத்திலே சபையே உனக்கு ஒரு ரெஸ்டரேஷன், உனக்கு ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கிறது.
11வது மாதத்திலே மிகவும் சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்ற கேள்வியோடு என்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறக்க போறீங்க? இதோ மிருது செடிகளுக்கு நடுவில் ஆர்ப்பரி சபையே, எனக்கு ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கிறது. என்னுடைய தொய்ந்து போன ஆவிக்குரிய ஜீவியம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறது. நஷ்டப்பட்ட மேன்மை திரும்ப கிடைக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக நிற்கிறவர், நமக்காக நிற்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். எசையா 41:17 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்காக என்ன செய்வேனா? ஆறுகளை உண்டாக்குவேன், ஊற்றுகளை திறப்பேன், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் உண்டு பண்ணுவேன். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? உனக்கு நான் செய்ய போகிறதை கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அவன் உன் வனாந்திரத்தை பார்த்தாங்கல்ல, உன் வனாந்திரத்துல நான் மிருது செடியை உண்டாக்குறத பார்க்க போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். இந்த 11வது மாதத்துல இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்திலே வைத்த சில தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். ஆமென். நீ கோபத்தில் அடிக்கப்பட்டவனாய் தான் எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் இதோ உன்னை புதுப்பிக்கிறவர், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் புதுப்பிக்கிறவர், மிருது செடிகளின் நடுவில் நிற்கிறார். ஆமென். என்ன ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நிற்பது முட்களுக்குள்ள, நீங்க நிற்கிறது மிருது செடிகளுக்குள்ள. இதை நான் எப்படி ஆண்டவரே பார்க்கிறதுக்கு? நீ நிக்கிற பாரு, இது உன்னுடைய பிரசன்ட். நான் நிக்கிறேன் பாரு, இது உன்னுடைய ஃபியூச்சர். ஹல்லேலூயா. இது உன்னுடைய ஃபியூச்சர். அதனாலதான் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி fix your eyes on Jesus. இயேசுவை நோக்கி அவர் நிற்கிறார், எனக்காய் நிற்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். அங்கே 4 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, விசாரிக்கிறார், விசாரிக்கிறார். ஹல்லேலூயா, விசாரிக்கிறார். 11வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெங்கும், அதாவது சிவப்பு மங்கின நிறம் உள்ள வெண்மையான குதிரைகள் அவருக்கு பின்னாக இருக்கிறது. அவைகள் வந்து இவரை நோக்கி என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார். விசாரிக்கிறார். ஆமா, எப்படி இருக்கு? எல்லாம் விசாரிக்கிறார், விசாரித்து அறிகிறவர். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறார். இயேசு கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாங்க. இவளை கேட்கறதுக்கு, இவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இதோ ஒருவர் நிற்கிறார். மிருது செடிகளுக்கு நடுவில் உன்னை கிரயம் கொடுத்து மீட்டவர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசாரிக்கிறார். அவரை பார்க்கும் போதே எனக்கு ஃபியூச்சர் தெரியுது. ஹல்லேலூயா. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. அவரை பார்க்கும் போது எனக்கு ஃபியூச்சர் தெரியுது.
இந்த 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 காலை வேளையில ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னாடி எந்த எதிர்காலமே தெரியல அப்படின்னு யாராவது எங்க இருந்தாவது இந்த சத்தத்தை கேட்கறீங்களா? உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்க ஃபியூச்சர் தெரியும். உங்க ஃபியூச்சர் தெரியும். இயேசுவை பார்க்கும்போது ஃபியூச்சர் தெரியுது. ஆமென். காஞ்சொரிக்கு பதிலாக மெருது செடிகள், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக தான் ஏசாயா 55 கடைசி இப்ப நான் சொன்ன வார்த்தை எடுக்க வேண்டாம். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பேசுவார் தெரியுமா? ஆமே, எப்படி மழை வெறுமையாய் திரும்பாம அது இந்த பூமியிலே ஆமே நனைத்து புல்லை முளைப்பிக்குமோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசாரிக்கிறார். விசாரிக்கிறது மட்டும் அல்ல, இதை கேட்டதும் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று பரிதபிக்கிறார். பரிதபிக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர். ஒரு கொன்னை வாய் உடையவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது அவன் நிலைமையை பார்த்து இயேசு என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெருமூச்சு விட்டாராம். அப்படி பெருமூச்சு விட்டுதான் அவர் எப்பச்சா என்று சொன்னார். அப்படி பெருமூச்சு விட்டார். பரிதபிக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவர். அவர் பரிதபிக்கிறவர் மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிறார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். பிதாவின் வலது பாரிசத்தில் நாம் இந்த ஆராதனை ஆரம்பத்திலேயே அதை தானே பாடினோம். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேழைக்காய், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் பாதம் வேண்டியே நிற்கும் பாகியனே, பொன்னின் பாதம் எந்த மட்டும். அதாவது நல்ல கேளுங்க, நான் கேட்டாலே பிதா செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்காக இயேசு பிதா பக்கத்துல இருந்து இப்படி இப்படி இந்த பிக்சர் காண்பிக்கும் போது பிதா ரொம்ப பயங்கரமானவரும் இயேசு ரொம்ப அன்பாரம் அப்படி இல்லை. அவர் பிதாவின் தற்சொரூபம். எனக்கு பிதாவை பார்த்து என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய அன்பை. நான் இயேசுவை பார்க்கும்போது புரிந்து கொண்டேன் அவருடைய அன்பை. எனவே தான் மார்பில் சாய்ந்திருந்தவன் எழுதி வைக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மோசையால இப்படி எழுதி வைக்க முடியல. ஆமே, மோசை பட்சிக்கிற அக்னின்னு எழுதி வச்சுட்டார். ஆனா மோசே ஃப்ரெண்டு மாதிரி சிலர் எழுதுறதும் மேல நிற்பாங்க. நமக்கு எழுதி வச்சாரு மோசே. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினா 80. மோசே 120 வயசு. அது எப்படி மோசே நேரா பேசணும்னு வச்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒரு பட்சிக்கிற அக்கினின்னு போட்டுட்டு நீங்க என்னடா முகமுகமாய் ஒரு பட்சிக்கிற அக்கினி அப்படி போட்டு எல்லையை போட்டுட்டு உள்ள போய் நம்மளால சொல்ற எனக்கு உங்களை பார்க்கணும். ஆண்டவர் மிரட்டுறார், என்ன பார்த்தா உயிரோடலாம் இருக்க மாட்டார், எனக்கு பார்க்கணும். இவங்க தேவனுடைய அன்பை அனுபவித்தார்கள். இவர்களால தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியல. அப்பதான் இயேசு பிதா என்ன பண்றார், தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் மார்பில் ஒருவன் சாய்ந்திருக்கிறான். இயேசு சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். எழுதுறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் ஆண்டவரே. ஆமென்.
அப்படி கேட்டவருக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? 13. அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்போ என்னை குறித்து இயேசு பிதாவின் இடத்துல பரிந்து பேசும்போது எனக்கான வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசுவுக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? மிருது செடிகளுக்கு நடுவிலே இருக்கிற. சொல்லிட்டு தான் சொல்றார், நான் எருசலேமுக்காக மகா வைராக்கியம். ஒரு தகப்பன் துடிக்கிறார். இந்த தகப்பனுடைய துடிப்பு தான் எது வரைக்கும் பரலோகமே துடிக்குது. எருசலேமே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சியோனே, உன் நிலைமையை பார்த்து பரலோகம் துடிக்கிறது. நல் வார்த்தைகள். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, ஆமென். 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் அப்படியே உள்ள அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜீசஸ் இந்த பூமியில இறங்கி மனுஷகுமாரனாய் வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரை பார்க்க ஃபியூச்சரை சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொல்லிட்டே இருப்பார். அப்படி பார்த்து சொல்லுவார். பேதுருவை பார்த்ததும் கேபா அப்படிம்பார், ஏன்னா உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப என்ன பார்த்து இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது என் ஃபியூச்சர். மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறாரே, என்னுடைய எதிர்காலமே இயேசுதான். என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே மட்டும் நடத்தீரே. உம்மையே ஆமே. நீ எங்க நிக்கிற? நான் உள்ளுக்குள்ள நிக்கிறேன். அவர் எங்க நிற்கிறார்? அவர் மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார். எதை இது காண்பிக்கிறது? இன்றைக்கு நான் இருப்பது அல்ல, நாளைக்கு நான் இருக்க போகிறது. நாளைக்கு நான் இருக்க போகிறதை இன்றே எனக்கு வெளிப்படுத்தின இந்த 11ஆம் மாதம் எனக்கு வெளிப்படுத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், இந்த வார்த்தை எனக்கான தீர்க்க தரிசனம் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை சாட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமென். அந்த ரோலை வேற யாருமே எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. அதனால யார்கிட்டயாவது போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவங்களே அவங்களுக்காக வேண்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படியெல்லாம் போய் நிக்காதீங்க, ஒரு யூஸும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் வேறு யாரும் அல்ல, மனுஷகுமாரனா இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர், ஏழைக்காய் பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே. பொன்னின் பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 2 வாசிங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உங்க முன்னாடி அழிந்து போனாங்கல்ல, அதே மாதிரி நீ அழிஞ்சிடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமென். அதாவது தோற்று போனவங்க லிஸ்ட்ல
தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் இருக்கக்கூடாது. ஆமென். அவங்க இருதயத்துல ஒரு விஷயம் கை வச்சு, ஆண்டவரே, தோற்று போனவங்க கூட்டத்துல நான் இருக்கக்கூடாதப்பா, தோற்று போனவங்க கூட்டத்துல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு இது ஒண்ணு வேணும்ப்பா. தோற்று போனவங்க கூட்டத்துல. ஆமா, இது வேற யாரையும் புறஜாதிகளை சொல்லல, பிதாக்களை சொல்றாங்க. ஆமா, இது நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா இந்த சில ஜெபங்கள் இருந்துட்டே இருக்கணும். ஆமா, தோற்று போனவங்க கூட்டத்துல. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். அதாவது ஆண்டவர் திரும்பிட்டார்னாலே எல்லாமே மாறிடும். ஆமா, உங்க வாழ்க்கை மிருது செடியா மாறும், மிருது செடியா மாறும். அப்ப ஃபியூச்சர் இருக்கு. என்னை குறித்த தேவ திட்டம் பெருசா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேங்கிறேன்னு நான் திரும்ப மாட்டேங்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ திரும்ப, நான் இப்படி முகத்தை அப்படி காட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம். இதுதான் உன் வாழ்க்கை. முள்ளல்ல தேவ திட்டம், மிருது செடி. இது ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. எவ்வளவு மேன்மையை வச்சிருக்கிறார். இந்த 11வது மாதத்துல கர்த்தர் மறுபடியும் சபைக்கு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்ப. கர்த்தரிடத்தில் திரும்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம்தான் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதாக்களை போல, உங்க பிதாக்களை போல. அதாவது தோற்று போனாங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருந்து. ஆமா, அதாவது வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தால் நமக்கு முன் ஓட்டம் ஓடி முடித்தவர்கள்ல ஜெயித்தவர்களும் உண்டு, தோற்றவர்களும் உண்டு. நமக்கு தெரியும், ஜெயித்தவர்களும் உண்டு, தோற்றவர்களும் உண்டு. வேதத்திலையும் ஜெயித்தவர்கள் உண்டு, தோற்றவர்கள் உண்டு. அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிக்காமல் தோற்று போனவர்கள் அநேகம் உண்டு. சிலருடைய ஓட்ட முடிவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக, பரிதாபமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடைசியாக வாயை திறந்து இயேசுவேன்னு கூட சொல்ல முடியாத ஒரு புறஜாதி அல்ல நான் சொல்லுவது. நல்ல ஊழியம் செஞ்சாங்க ஒரு காலத்துல, ஆனால் அதன் பிறகு வழி மாறி கர்த்தர் எத்தனையோ தருணங்களை கொடுத்தும் அவங்க திரும்பி வர மனம் இல்லாமல் இன்னும் சீர்கெட்டு போய் வழி மாறி போய் கடைசியில் ஒரு பெரிய பலவீனத்தில் அகப்பட்டு சில நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்து அந்த நேரத்தில் ஒருத்தங்க போய் நீங்க வாய் திறந்து இயேசுவே சொல்லுங்கன்னு சொல்றாங்க, இவரால முடியல. தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலும் இருக்கிறார்கள். எனவே தான் அவங்கள மாதிரி இருந்துராதீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்கள் என்று கூப்பிட்டார்கள். அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, அப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாத. ஆனால் அவர்களோ எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள். கூப்பிட்டது யாரு? தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வரார் தெரியுமா? எனக்கு செவி கொடுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த தீர்க்கதரிசிக்கு வேலையே தான், இந்த எரேமியாவே இப்படிதான், சும்மா இப்படிதான் பேசிட்டு இருப்பான். அந்த எசேக்கியேல் வாயை திறந்தாலே அப்படிதான் பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. ஊழியக்காரங்க இவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க இப்படிதான். வாக்குத்தத்தத்தை மட்டும் கர்த்தர் இன்னைக்கு தூதனை அனுப்பி பேசினார். ஆமென். ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வர? அவன் எனக்கு செவி கொடாம என்ன கவனிக்கல. அவங்க என்ன கவனிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு செவி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தூதன் பேசும் போதும், சபைகளுக்கு ஒவ்வொரு தூதன் சொல்லும் போதும், ஆமென், அந்த ஒவ்வொரு தூதனுக்கு ஒவ்வொரு வார்த்தை கொடுக்கப்படும் போதும் அந்த வார்த்தை எப்படி முடிக்கப்படும் தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அவ்வளவுதான். அது இந்த தூதன் சொல்றது, அந்த தூதன் சொல்றது, இந்த பாஸ்டர் சொல்றது, அந்த பாஸ்டர், இந்த பார்வையில் இருக்கிறவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. அவங்க எனக்கு செவி கொடுக்கல, என்ன கவனிக்கல. இன்னைக்கு அநேகர் ஊழியர்களை தான் கவனிக்கிறாங்க, கர்த்தரை கவனிக்கிறது இல்லை. ஆமென், கர்த்தரை கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு ஏற்ற ஊழியர்களை நாமே தெரிந்தெடுத்துக் கொள்வோம்.
நமக்கு பிடிச்சது மாதிரி வார்த்தை வரலையா, இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இங்க ஆவி இல்லை, சேனலை மாத்து, அங்க ஆவி. அடப்பாவி, ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கவனிக்கல. நல்ல கவனிங்க. நம்முடைய போக்கஸ் கர்த்தர் மேலதான் இருக்கணும். அவ்வளோ வெளிப்பாடு தூதன் யாருக்கு கொடுக்கிறாருன்னா யோவானுக்கு கொடுக்கிறார். எல்லா சத்தியத்தை அறிந்த பிறகும் ரொம்ப நேரம் தூதன் பேசுறதுனால யோவான், சார் வணக்கம் அப்படின்னு கும்பிட போனார். கொஞ்சம் முன்னாடி தான் சாத்தான் தள்ளப்பட்டதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ என்னையே தள்ளிடுற போல இருக்கு. இந்த காலில் விழுறவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போ நீ என்னையே தூக்கிடுவ போல இருக்கு, வேண்டாம்பா, விட்டு நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சீஷர்கள்ட்ட அதனால தானே இயேசு சொல்வார், எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ. ஆமா, அதனாலே 4 பேரை சுத்தி வச்சிருப்பார். நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள விரட்டுவோம். அவங்கள விரட்டக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இருங்க அவங்களாம் வச்சிருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. நீ என்ன கவனிக்கல? பொல்லாத வழிகள் கிரியைகள், இந்த 2 வார்த்தை சொல்லுங்க. வழிகள், அதை சொல்ல மாட்டீங்களோ? வழிகள் கிரியைகள் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தையோடு நிறுத்திடுறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? பூலகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. சிஸ்டர், அந்த வாட்ச் எங்க வாங்கினீங்க அப்படிமா? வார்த்தையோடு நிறுத்திடுவோம். இல்ல, வழிகள் கிரியைகள். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்த ஒரு தேசம் உண்டு. எந்த தேசம்? சத்தமா சொல்லுங்க. நினிவே பட்டணத்தார். அந்த நினிவே பட்டணத்தார் ஃபாஸ்டிங் இருந்து தண்ணி கூட குடிக்காம, அவங்க ஃபாஸ்டிங் போட்டது இல்லாம மிருகங்களுக்கும் ஃபாஸ்டிங் போட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு அந்த ஆடு மாடுகள் தான் இவங்களுடைய. அந்த ஆடு மாடு நினைச்சிருக்கும், நீ பண்ண தப்புக்கு இதான் பாத்தீங்களா? மனுஷன் எவ்வளவு மோசமானவன். மனுஷன் பண்ண தப்புக்கு இந்த மிருக ஜீவன்களும் அடி வாங்குது. ஏன் அப்படின்னா, தேவன் மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சதே யாருக்கு தெரியுமா? மனுஷனுக்காக. அதனாலதான் அழிக்கணும்னு நினைக்கும் போது மொத்தமா அழிச்சிட்டார். ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு தீர்மானிச்சிட்டார். அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டதுனால ஒவ்வொரு ஜோடு மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டது. அவர்கள் காப்பாற்றப்படலைன்னா அதுவும் போயிருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊர் மனுஷனுக்காக போராடுறாங்களோ இல்லையோ, நாய்க்காக எல்லாம் போராடுவாங்க. மனுஷனெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. மனுஷனுக்காக யாராவது போராடுறாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆனா யாருக்கு இல்லாமோ எதுக்கெல்லாமோ போராடிட்டு இருப்பாங்க. கர்த்தர் படைத்ததே. இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் 40 days ஃபாஸ்டிங் இருந்தாங்கல்ல. கர்த்தர் அவர்கள் அழுகையை கேட்டு, கர்த்தர் அவர்கள் ஜெபத்தினுடைய அந்த பிரேயர் பாயிண்ட்ஸை பார்த்து, அதுவும் சிலர் ஆண்டவரேன்னு சொல்றத பார்த்து, அப்படியெல்லாம் பைபிள் இல்ல. யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத வழியை விட்டு அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் என்னதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியம் செஞ்சாலும் அப்படி பார்ப்பார். கிரியைகளை அப்படி பார்ப்பார். என்னுடைய பாஸ்டையும் பார்ப்பார், என்னுடைய ஃபியூச்சரையும் பார்ப்பார். இவன் எப்படி நாளைக்கு தான் பண்ண போறான் அவர் பார்த்து. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்னன்னா, நான் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர், நீங்க கேட்டு பார்த்தீங்களே, உங்களை மாத்தி பார்த்தீங்களா? எவ்வளோ நாங்க கேட்டு பார்த்தோம், நிறைய கேட்டு பார்த்தீங்களே, நீங்க உங்களை மாத்தி பார்த்தீங்களா? நாங்க வேணா ஆண்டவரை மாத்துவோம். நீங்க உங்களை மாத்தி, நாங்க எவ்வளவு இதுக்கு மேல எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு முடியாது. இதுக்கு மேல நான் உபாசித்து பார்த்தாச்சு, ஆல் நைட் எல்லாம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, ரைட்டு. உங்களை மாத்தி பார்த்தீங்களா? ஆமே. அப்படி ஒரு சப்ஜெக்டே நமக்கு தலைக்கு ஏற மாட்டேங்குது இல்ல? ஆமென். வழிகளை பார்த்து நல்ல புரிந்து கொள்ளுங்கள். there is a future. உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா
நீ திரும்பணும். அந்த புருஷன் அன்னைக்கு திரும்ப. எல்லா வழிகளை அடைத்த போது அவள் சொன்ன வார்த்தை அதுதான், நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது நலமாயிருக்கும். கண்களை மூடி